பனைமரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது தெரியுமா? எத்தனை பேத்துக்கு தெரியும் தெரியல. பனைமரம்னே ஒரு ஊர் இருக்குங்க. பனைமரம்னா மரத்தை பற்றி சொல்லலை, மரம்னு பனைமரம்னு ஒரு ஊர் இருக்குது. இங்கன்னா கேரளாவில் வயநாடு மாவட்டத்தில் அந்த நீலகிரி மாவட்டம் இருக்குல்ல, கூடலூர் வயநாடு தமிழ்நாடு எல்லையிலே இருக்குது இந்த ஊர். தமிழ்நாடு கேரளா அந்த பார்டர்லேயே இருக்குது. என்னன்னா பனைமரம்னு ஊர் இந்த இதில் காமிச்சிருக்கு பாருங்க மேப்பில். இங்கே இருக்குன்னா வயநாடு மாவட்டம், கேரளாவில் வயநாடு மாவட்டம் வந்து நீலகிரி மாவட்டம் வயநாடு மாவட்டம் ரெண்டு எல்லை வந்து ஒன்று தான். அந்த எல்லையிலே இருக்குது இந்த ஊர். பனைமரம் தமிழ்நாடு மாவட்ட எல்லையில் வர முன்னால் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துச்சா, இப்போ கேரளா போயிடுச்சா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த ஊர் பேர் பனைமரம். ஆனால் கேரளாவை பொறுத்தவரை அந்த ஊர்கள் வந்து அழகாக இருக்குங்க. குப்பை கூட எதுவுமே இருக்காது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. தமிழ்நாட்டில் அவ்வளோ அழகான நகரங்கள் எதையுமே பார்க்க முடியாது. இப்போ இதுவும் ஒரு அப்படி ஒரு அழகான நகரம் தாங்க இந்த பனைமரங்கிற ஊர். நல்ல ஒரு பெரிய ஊராக தான் இருக்குது. பனைமரம்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஒரு சின்ன கிராமமாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்தா, இதில் பார்த்தா நெட்டில் போய் பார்த்தா பனைமரங்கிறது நல்ல பெரிய ஊராக இருக்குது. இது டக்குன்னு சரி இப்படி ஒரு ஊர் பனைமரம்னு ஊர் பெரும்பாலும் யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் கேரளா பக்கம் இருக்கிறதுனால யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால இந்த வீடியோ போடுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு தி ஏபி அப்துல் மாலிக் விலாக். ஓகே. பனைமரங்கிற ஊர் ஒரு அதிசயமான ஒரு இதாக இருந்துச்சு. திடீர்னு ஒரு சம்பவங்கள் ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு ஊர்னு தெரிஞ்சிச்சு. சரி பனைமரம்னு ஊர் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் நெட்டில் போய் பார்த்தேன். ஆமாம் உண்மையிலே இருக்குது பனைமரங்கிற ஊர். நீங்களாக வீடியோ போட்டேன் சார்லாம்.